ரீசென்ட்டா விஜய் கேட்ச் புடிச்ச இந்த கிளிப் பயங்கர வைரல் ஆச்சு. அதுல விஜய் கேட்ச் பத்தி பேசினது மட்டும் இல்லாம, அவர் கூட இருந்த பவுன்சர் குடுத்த ரியாக்ஷனையும் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ராலில விஜய் ஃபேன் ஒருத்தர் தூக்கி போட்ட மாலைய விஜய் மேல படாம கேட்ச் பிடிச்சிருப்பாரு. அதுவும் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்படி விஜய 360 டிகிரிலயும் புரொடெக்ட் பண்ற அவரோட செக்யூரிட்டி தான் நயீம் மூசா. யாரு இந்த நயீம் மூசா அப்படின்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நயீம் மூசா கேரளால இருக்க மாஹேவை சேர்ந்தவரு. சின்ன வயசுல இருந்தே பாடி பில்டிங்ல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்திருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றதுக்காக துபாய் போயிருக்காரு. 2004 டைம்ல அவருக்கு செக்யூரிட்டி சர்வீஸ் பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வந்திருக்கு. அப்புறம் துபாயிலேயே 2008ல ஒரு செக்யூரிட்டி கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அது பேரு கென்டோர் செக்யூரிட்டி சர்வீஸ். வேர்ல்ட்ல ஃபேமஸா இருக்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு தனித்தனியா செக்யூரிட்டி அண்ட் பவுன்சர்ஸ் டீம் எல்லாம் வச்சிருந்தாலும் துபாய்க்கு போறாங்க அப்படின்னா அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்ச செக்யூரிட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மூசாவோட செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனிக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கு. ஃபேமஸ் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் ஆன வில் ஸ்மித், டாம் க்ரூஸ், ஜஸ்டின் பைப்பர், ஜெனிஃபர் லோபஸ், ஜெண்டயா இவங்கெல்லாம் துபாய் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கென்டோர் செக்யூரிட்டி சர்வீஸ் தான் பாதுகாப்பே கொடுக்கும். நம்ம இந்தியன் செலிபிரிட்டிஸான அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஷாருக் கான், சல்மான் கான், மம்முட்டி, மோகன்லால், சூர்யா, ரன்வீர் சிங், ராஜமௌலி, ராம்சரண் மாதிரி நம்ம இந்தியன் செலிபிரிட்டிஸ் துபாய் போனா கூட நயீம் மூசாவோட கென்டோர் செக்யூரிட்டி சர்வீஸ் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க ஜஸ்ட் பவுன்சர் மட்டும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றதே இவங்க தான். அதாவது செலிபிரிட்டிஸ் எப்ப வரணும், எந்த கேட்ல வரணும், எந்த வழியில எக்ஸிட் ஆகணும்னு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க அனுமதி இல்லாம வேற யாரும் செலிபிரிட்டியை நெருங்க கூட முடியாது. விஜய் விக்கிரவாண்டியில போட்ட டிவிகே கட்சியோட முதல் மாநாடு நடந்தப்போ அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் வரும், வெளியில இருந்து யாராவது விஜய் கிட்ட வர ட்ரை பண்ணுவாங்களான்னு எல்லாத்தையும் முன்னாடியே போய் அனலைஸ் பண்ணி அந்த மாநாடு அப்போ விஜயை யாரும் நெருங்க விடாம பாத்துக்கிட்டதுல இவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. தாவேகா கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி இருந்தே விஜய் நடத்தின கல்வி விருது வழங்கும் விழா, கட்சி கொடி அறிமுக விழான்னு ஸ்டார்டிங்ல இருந்தே கென்டோர் செக்யூரிட்டி ஃபவுண்டர் நயீம் மூசா தான் விஜய்க்கு செக்யூரிட்டி. துபாயில நடக்கிற T20 இல்லனா முக்கியமான கான்சர்ட்ஸ் நடந்துச்சுன்னா கூட துபாய் போலீஸே கென்டோர் செக்யூரிட்டி சர்வீஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குமா. துபாய் மட்டும் இல்லாம கத்தார், குவைத், ஓமன், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன், சவுதி அரேபியான்னு நிறைய கண்ட்ரில நயீம் மூசாக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. செக்யூரிட்டி ஜர்னி, க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் சர்வேலன்ஸ், கிரவுட் மேனேஜ்மெண்ட், கான்வே வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி 22 சர்வீஸை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. துபாயில இருக்க துபாய் மால், கொச்சியில இருக்க லூலு மால், டெல்லியில கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஷாப்பிங் மால், கிளப், ஹோட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இப்படி 9 வகையான பிசினஸுக்கு செக்யூரிட்டி சப்போர்ட்டும் கென்டோர் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க. விஜய் மாநாட்டில் சில பேர் விஜயை பார்க்குற ஆர்வத்தில் அவர்கிட்ட பேசணும், அவரை தொடணும்னு ஸ்டேஜில் ஏறுவாங்க. அவங்கள இந்த செக்யூரிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, செலிபிரிட்டிஸோட ஃபேஸ் தான் அவங்களோட வேல்யூவே. வர்றவங்க அவங்க ஃபேஸில் எதுவும் பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி நடந்தா அவங்க கரியரே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் மக்கள் கிட்ட கடுமையாக நடந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க செக்யூரிட்டி சர்வீஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விஜய்க்கு பிரிவு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் இவங்களும் விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்து பார்த்து செலிபிரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறனால தான் விஜய் இவங்களை சூஸ் பண்ணியிருக்காரு.